ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டிச்சட் ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் பிரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ரிங்கில் போட்டுக்கலாம். ரிங்கில் போடப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிங் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த ஹூக் இருக்கிறது வந்து மேலே இருக்கட்டும். இது அடிப்பகுதியில் வச்சுக்கலாம். இது நல்லா டைட் பண்ணிக்கலாம். ரிங் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி மாட்டிடலாம். மாட்டிட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்பவும் நீடில் வந்து நம்ம வெளிப்பக்கம் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திரும்பவும் நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போவும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். பீட்ஸை வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வெளிப்பக்கம் வந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துலையா பீட்ஸ்குள்ளே நீடில், திரும்பவும் நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டோம். இப்போ ரெண்டாவது லைன் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். நம்ம 2 லைன் வந்து பீட்ஸ் போட்டோம். போட்டுட்டு திரும்ப வந்து நீடில் வந்து இந்த பீட்ஸை ஒட்டிலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ பாருங்கள் சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது லைன் வந்து நம்ம ஐசேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் விழாது. போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து நீடில் வந்து பீட்ஸை ஒட்டியில் எடுத்துக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். போடுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு ஐசேப் ஸ்டோன் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டு ஸ்டோன் போடுங்க, கீழே விழாது. அதே மாதிரி நம்ம பீட்ஸ்லாம் வந்து டல் கோல்டில் தான் போடுறோம், அதனால் வந்து கருத்துலாம் போகாது. பாருங்கள், இதே மெத்தடில் நம்ம நெக்கு ஃபுல்லும் போட்டுக்கலாம். பீட்ஸு ஸ்டோன்லாம் போட்டோம். போட்டுட்டு இங்கே வந்து சக்கரி போட்டுக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மேல் பக்கம் ஒன்று, அடிப்பக்கம் ஒன்று, 2 எண்ணம் போடணும். 2 எண்ணம் போட்டாலே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போடணும். போட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போடணும். இதுக்கு நேராக மேலே போடணும். இதுக்கு நேராக வர்ற மாதிரி இருக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக
இப்போ சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரையை ஒட்டி வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 தான் ஜர்தோ ஸ்ப்ரிங்கு சுகர் பீட்ஸ்லாம் போட முடியும். இந்த இடத்துல ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். அந்த பீட்ஸை சுற்றிலும் கவர் ஆகாத மாதிரிக்கு நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, போட்டுட்டு திரும்ப இதிலேருந்து இந்த பீட்ஸ் 2வது பீட்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் சர்க்கரையை ஒட்டி வரணும். த்ரெட்டு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் எடுங்க. எடுத்துட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். ரெண்டாவது பீட்ஸும் கவர் ஆகிட்டு இல்லையா, இப்போ 3வது பீட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும், அப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நீடில் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த கட் பண்ண ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்து உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த சக்கரிலாம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஜெர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம். நிறையா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோன் கீழே விழாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம வந்து நெக்கை சுற்றிலும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவோட ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக வந்திருக்கு. சாரீ வந்து இந்த சாரீ தான். சாரியோட பார்டர் கலர் தான் ப்ளவுஸு. ஸ்லீவுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பார்டர் லைன் போட்டோம் இல்லையா, இது மட்டும் போட்டிருக்கோம் ஸ்லீவுக்கு.
ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.